ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான சுவையான பாசிப்பருப்பு வச்சு ஒரு பன் தோசை தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு. இது ஒரு தேங்காய் சட்னி வச்சு இதை தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப வேறு லெவலாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ பஞ்சு மாதிரி சூப்பராக வந்திருக்குன்னு. இவ்வளோ சூப்பரான டேஸ்டியான ஆரோக்கியமான அட்டகாசமான பாசிப்பருப்பு பன் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 3/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிடலாம். நல்லா பாசிப்பருப்பு இப்போ அலசி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இது ஃபுல்லாக நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக ஊறி இருக்கு பாருங்கள். 1 மணி நேரம் ஊறினாலே போதும், அதிக நேரம் ஊற வைக்க வேணாம். இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பிடிக்காதவங்க ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளிட்டு விதையை எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் வர மிளகான்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பை சேர்த்தாச்சு. நான் 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 பெரிய டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 50 ml தண்ணி சேர்த்தா போதும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணும் இந்த பதத்துக்கு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இது பாத்திரத்தில் மாற்றியாச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். ஒரு குட்டி கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம், இதை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கணும், இதை உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம், அதுலேயே ஒரு சின்னதாக எடுத்துக்கங்க. சின்னதாக எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பிலையை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இஞ்சியை துருவியும் சேர்த்துக்கலாம், அரைச்சும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. நீங்கள் பெரிய தோசையாக ஊற்றணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம். இந்த பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணும். அப்போ தான் பன் தோசை அப்படியே பன்னு மாதிரியே அழகாக வரும். பாருங்கள், இந்த பதம் கரெக்டாக பார்த்துக்குங்க. இதே போல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நீங்கள் பெரிய தோசையை ஊற்றுறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி நல்லா கலந்துக்கலாம். இந்த பன் தோசைக்கு இந்த அளவு தான் இருக்கணும். இப்போ மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோம், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் தடவி விட்டுடலாம். ஃபுல்லாக ஆயில் தடவியாச்சு. இப்போ மாவு எடுத்து ஒவ்வொரு கரண்டி மாவும் அழகாக ஊற்றி விட்டு, ஒவ்வொரு கரண்டி மாவு எடுத்து அழகாக அப்படி ஊற்றி விட்டுறலாம். இது போல் தான் ஊற்றணும். தேய்ச்சி விட்டு ஊற்றாதீங்க. பெரிய தோசையாக ஊற்றுறதுன்னா தேய்ச்சி விட்டு ஊற்றுங்க, சூப்பராக வரும். பாருங்கள், இது போல் தான் பன் தோசை ஊற்றணும். அப்போ தான் நல்லா பன்னு மாதிரி நல்லா உப்பி வரும். தேய்ச்சி மட்டும் விட்டுறாதீங்க. நல்லா சிம்லேயே வச்சு வேக விடுங்க. அப்போ தான் நல்லா உள்ளேலாம் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. நல்லா பொறுமையாக எடுத்து விட்டு அழகாக திருப்பி போடணும். இப்போ எல்லா தோசையும் திருப்பி போட்டாச்சு. நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. பொறுமையாக நம்ம வேக வச்சு எடுத்தோன்னா நல்லா உள்ளேயும் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டில் வச்சாச்சு. பாருங்கள், பன் தோசை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. கலர்ஃபுல்லாக மட்டும் இல்லைங்க,
டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக அட்டகாசமாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளேயும் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்னு. இந்த மூந்தால் பன் தோசை ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சட்டுன்னு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே வேறு லெவலில் இருக்கும். எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.